சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி செம்ம அடி கொடுக்க போகிறது. சனி பகவான் வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி அன்று கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆக உள்ளார். இதனால் கும்பம் ராசியில் கண்ட சனியாக இருந்த சனி பகவான் மீனம் ராசியில் அமர்வதன் மூலம் அஷ்டம சனியாக மாற உள்ளார். காலபுருஷனின் 5ஆம் வீடான சிம்மம் ராசியில் மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் அடக்கம். கிரகங்களின் ராஜாவான் சூரிய பகவான் சிம்மம் ராசியின் அதிபதியாவார். இந்த பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது. அதே நேரம் கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருந்த கடக ராசிக்காரர்கள் அதிலிருந்து விடுபடுகிறார்கள். 2027ஆம் ஆண்டு வரை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடரும் என்கிறது கணிப்பு. சிம்மம் ராசியும் சனி பகவானும் கும்பம் ராசியில் கண்ட சனியாக இருந்த சனி பகவான் மீனம் ராசியில் அமர்வதன் மூலம் அஷ்டம சனியாக மாற உள்ளார். சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள் ஆகும். பிரச்சனை, தடை, தாமதம், அலைக்கழிப்பு. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் நிலையில் அஷ்டம சனியால் தேவை இல்லாத அலைச்சல், மன சஞ்சலம், உறவுகளில் பிரச்சனை, பண வரவில் தடை, அலைக்கழிப்பு ஆகியவற்றை சந்திக்க நேரிடும். ரியல் எஸ்டேட், ஹோட்டல், அரசு ஊழியர்கள், மொத்த வியாபாரிகள், விவசாயம், இரும்பு வியாபாரம் சார்ந்து இயங்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் முடக்கம் உண்டாகும். தசாபுத்தி நிலைகளுக்கு ஏற்ப இவை குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம். புதிய தொழில் தொடங்குதல், புதிய முயற்சிகளை செய்தல் உள்ளிட்டவற்றை முடிந்த வரை தள்ளி போடுவது நல்லது. திருமணத்திற்காக முயற்சி செய்யும் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது அவசியம். மனதளவில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. தேவை இல்லாமல் வாக்கு கொடுப்பதை தவிர்க்க பாருங்கள். வெளிநாடு சென்றால் நலம். அஷ்டம சனி காலத்தில் சிம்மம் ராசியினருக்கு மனம் பக்குவப்படும். வெளிநாடு செல்வதற்கு இது சரியான நேரம். வெளிநாட்டில் வியாபாரம், வேலை, கல்விக்காக செல்ல முயற்சி செய்வோருக்கு அருமையான காலம் இது. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். குறிப்பாக மூட்டு வலி, தலைவலி, தோல் நோய்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். தூக்கமின்மை, உணவு செரிமான கோளாறுகள் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம். வாகனங்களை இயக்கும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்டினால் விபத்து நேரிடலாம். குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படலாம். கணவன், மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளின் கல்வி தொடர்பான பிரச்சினைகள் போன்றவை எழலாம். அஷ்டம சனி காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். பிறரை நம்பாதீர்கள், மற்றவர்களை நம்பி ஏமாறும் வாய்ப்புள்ளது. சட்டப்பூர்வ விஷயங்களில் கவனமாக இருங்கள். வழக்கு, மாறுதல் போன்ற சட்டப்பூர்வ விஷயங்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது. உடல் நலனை கவனியுங்கள். உடல் நலத்தில் சிறிதளவு பிரச்சினை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகவும். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதிக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் பொறுமையாக இருந்து நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலகட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்து செல்லலாம். தீர்வுகள் மற்றும் பரிகாரங்கள். காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சனி பகவானை வழிபடுவது நல்லது. தினமும் 21 முறை சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கலாம். அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று எள் தானம் செய்யலாம். உங்கள் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தான தருமம், ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய்யுங்கள். மன அமைதியை பெற யோகா மற்றும் தியானம் செய்யலாம்.